வணக்கம். சட்டப்படிப்பிற்காக விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்டேஜ் இது. பாருங்கள், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது 7.5% ஸ்பெஷல் இன்டர்னல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க்ஸு. அதுவும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, உங்களுக்கு தெரியும், அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு தனியாகவும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவுக்கு தனியாகவும் செப்பரேட்டாக நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ தனித்தனியாக அதுக்கான கவுன்சிலிங் நடக்குது. ஸோ தனித்தனியாக கட் ஆஃப் மார்க்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அதுக்கு 5 இயர் இன்டகிரேட்டட் ஹானர்ஸ் லா டிகிரி ப்ரோக்ராமுக்கான 7.5% ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் மார்க் தான் இது. பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிஏஎல்எல்பி ஹானர்ஸ், பிபிஎல்எல்பி ஹானர்ஸ், இந்த டிகிரி கோர்சஸ்க்கான கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஓசிக்கு 98, பிசிக்கு 95.250, பிசிஎம்க்கு 95.5, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 96.25, எஸ்சிக்கு 95.5, எஸ்சிஏக்கு 96, எஸ்டி இல்லை. அடுத்து பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ் டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 98, பிசிக்கு 95.75, பிசிஎம் இல்லை, எம்பிசி அண்ட் டிஎன்சி 95.5, எஸ்சிக்கு 96, எஸ்சிஏக்கு கிடையாது, எஸ்டிக்கு 93.5. அப்புறம் பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ் டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 96, பிசிக்கு 92.75, பிசிஎம்க்கு 91, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 95.5, எஸ்சிக்கு 92. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் த்ரூ ஆன்லைனில் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குது. எப்பொழுது நடக்குது அப்படின்னா 18th 20th வரலையும், இந்த மாதம் 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் முடியுது. இன்றைக்கி தேதி 18. ஸோ 18, 19, 20 இந்த 3 நாளுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் த்ரூ ஆன்லைன், அதுவும் ஆர்டரும் ஆன்லைனில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. 22ஆம் தேதி ஆர்டர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா இன் பர்சன் நேராக தான் போய் ஜாயின் பண்ணோம். அது 23/6 25/6 ஜாயின் பண்ணிடணும். இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 7.5% ரிசர்வேஷன் அதை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட்ஸ் அட்மிட்டட் அண்டர் திஸ் ஸ்பெஷல் இன்டர்னல் reservation are eligible for concession in all fees including tuition fees. However, candidates admitted under the aforesaid reservation shall not be eligible to claim benefits under any other government scheme or scholarship. வேறு எந்த ஸ்காலர்ஷிப்பும் நமக்கு அப்ளை பண்ண முடியாது. 7.5% கோட்டாவில் வரவங்க வேறு எந்த ஸ்காலர்ஷிப்புக்கும் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க லா டிகிரி கோர்ஸை பொறுத்தவரையும். அடுத்த முக்கியமான விஷயம் பாருங்கள், 3rd பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. All information pertaining to admission process for the eligible candidates shall be communicated through email and by SMS. ஸோ உங்களுக்கான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே, அட்மிஷன் ப்ராசஸ்க்கான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இமெயிலில் கண்டிப்பாக தெரியப்படுத்துவாங்க. அது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்துங்க. அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான சீட்ஸ் கிடைக்கும். ஓகே, ரைட். அடுத்த இது பார்ப்போம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா 5 இயர் பிஏ எல்எல்பி டிகிரி கோர்ஸ் ஆஃபர்ட் இன் த அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இது எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. இப்போ பார்க்குறது அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கான கட் ஆஃப் மார்க்ஸு 7.5% ரிசர்வேஷன் 5 இயர் பிஏ எல்எல்பி டிகிரி கோர்ஸ். நம்ம ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் பிஏஎல்எல்பி, பிபிஎல்எல்பி, பிசிஎல்எல்பிலாம் பார்த்தோம். இதை பொறுத்தவரையிலையும் கவர்மெண்ட்டில் அஃபிலியேட்டட் லா காலேஜஸை பொறுத்தவரையிலையும் ஒன்லி பிஏஎல்எல்பி. ஓகே, சரி. இதுக்கான கட் ஆஃப் மார்க் பாருங்கள். நமக்கு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு 95.125 முடிஞ்சிருது. இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று மெரிட் லிஸ்ட், இன்னொன்று வெயிட்டிங் லிஸ்ட், 2 இருக்குது. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள். த அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் டு த வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஷல் பி மேட் அகெயின்ஸ்ட் த வேகன்சிஸ் அரைசிங் ஒன்லி ஆஃப்டர் த எக்ஸாஷன் ஆஃப் த மெரிட் லிஸ்ட். அப்போ எக்ஸாஷன் ஆஃப் மெரிட் லிஸ்ட் அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டில் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னா தான், அவங்க எடுத்தது போக மீதி ஏதாவது வேக்கண்ட்டாக இருக்குது, யாரும் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வேக்கண்ட்டாக இருந்தது அப்படின்னா தான்
வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சீட் வந்து போகும். அதுதான் மீனிங். அதுதான் வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், மெரிட் லிஸ்ட்டில் ஓசிக்கு 95.125, பிசிக்கு மெரிட் லிஸ்ட்டுக்கு 91.5, வெயிட் லிஸ்ட்டுக்கு 91, பிசிஎம்க்கு மெரிட் லிஸ்ட்டு 91, வெயிட்டிங் லிஸ்ட்டு 90.250, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து மெரிட் லிஸ்ட் 93.250, வெயிட்டிங் லிஸ்ட் 92, எஸ்சிக்கு 92.250, வெயிட்டிங் லிஸ்ட் 91.5, எஸ்சிஏக்கு மெரிட் லிஸ்ட் 93.750 அண்ட் வெயிட் லிஸ்ட் 92.750, எஸ்டிக்கு 94.750 அண்ட் வெயிட் லிஸ்ட்டு 93.50. ஓகே, இவங்களுக்கும் அதே போல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன், அதாவது இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ் பொறுத்தவரையிலையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் த்ரூ ஆன்லைன். அங்கே சொன்ன மாதிரியே தான், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொன்ன மாதிரியே தான் 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே ஆன்லைனில் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் நடக்குது. அடுத்து டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் ஆன்லைனில் வருது 22ஆம் தேதி ஜூன் 22. டேட் ஆஃப் ஜாயினிங் இன் பர்சன் வந்து 23/6 25/6 ஜாயின் பண்ணணும். அதே தான், அங்கே சொன்னதே தான். ஏற்கனவே சொன்னது போல் இந்த 7.5%க்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் மற்ற ஸ்காலர்ஷிப் எதுவும் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆல் இன்ஃபர்மேஷன் பர்டைனிங் டு அட்மிஷன் ப்ராசஸ் ஃபார் த எலிஜிபிள் கேண்டிடேட் ஷெல் பி கம்யூனிகேட்டட் த்ரூ இமெயில் அண்டு பை எஸ்எம்எஸ். அங்கே சொன்னதே தான் இங்கேயும். இமெயில் அண்ட் எஸ்எம்எஸில் உங்களுக்கு மெசேஜஸ் வரும். ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து 7.5% கேட்டகரியை பொறுத்தவரையிலையும் நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ஸ். ஒன்று அஃபிலியேட்டட் காலேஜஸ், இன்னொன்று வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாம். ஓகே, பார்த்துக்குங்க. இந்த கட் ஆஃப் கீழே இருக்கிறவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிக்குங்க. ஓகே, ரைட். அடுத்து பார்ப்போம். அடுத்து பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 5-year இன்டெகிரேட்டட் ஹானர்ஸ் லா டிகிரி ப்ரோக்ராம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவில். இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது ரெண்டுமே வந்து 7.5% ரிசர்வேஷனில் கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க்ஸ். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 விதமான இது இருக்குது. ஒன்று கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ், நெக்ஸ்ட் வந்து கட் ஆஃப் மார்க் ஃபார் வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ். 2 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்ப்போம். அதில் பாருங்கள், ஓசி கேட்டகரிக்கு இப்போ நம்ம பார்க்குறது ஜென்ரல் கேட்டகரி 7.5% கிடையாது. ஓசிக்கு பிஏஎல்எல்பி ஹானர்ஸ் டிகிரிக்கான கட் ஆஃப் வந்து ஓசிக்கு 97.750, பிசிக்கு 95.5, பிசிஎம்க்கு 95.5, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 95.25, எஸ்சிக்கு 93.5, எஸ்சிஏக்கு 94.0, எஸ்டிக்கு 94.750. அதே பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ் டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 98.250. அதில் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட் ஆஃப் பர்த். அதாவது ஒரே மார்க் இருந்தது அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தில் பார்த்து யார் சீனியர்னு பார்த்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் அந்த டேட் போட்டிருக்காங்க. பிசிக்கு 96.250, பிசிஎம்க்கு 95.0, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 95.750, எஸ்சிக்கு 94.50, எஸ்சிஏக்கு 94.50, எஸ்டிக்கு 94.0. இது பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ் டிகிரிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ் டிகிரிக்கு பாருங்கள், ஓசிக்கு 96.0, பிசிக்கு 92.50, பிசிஎம்க்கு 93.0, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 92.250, எஸ்சிக்கு 90.750, எஸ்சிஏக்கு 87.750, எஸ்டிக்கு 78.250. அடுத்தது பாருங்கள், கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ். நம்ம வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் பொறுத்தவரையிலையும் ஏற்கனவே சொன்னது தான். The allotment of seats to the wait-listed candidates shall be made against the vacancies arising only after the exhaustion of the merit list. மெரிட் லிஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் சீட் எதுவும் வேக்கண்டாக இருந்ததுனா தான் வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுப்பாங்க. இதில் பாருங்கள், வெயிட் லிஸ்ட்டை பொறுத்தவரையிலையும் ஓசியில் வந்து கட் ஆஃப் எதுவுமே போடலை. பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிசி பிஏஎல்எல்பிக்கு 95.0, பிகாம் எல்எல்பிக்கு 95.750, பிசிஎல்எல்பிக்கு 91.50. அடுத்து இருக்கிறது வந்து நமக்கு வந்து பிசிஎம், தேர்டு ரோ வந்து பிசிஎம்க்கு பிஎல்எல்பி டிகிரிக்கு 94.750, பிகாம் எல்எல்பிக்கு 95.0, பிசிஏ எல்எல்பிக்கு 90.750. ஓகே,
அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்டு டிஎன்சி 5th ரோவில் இருக்கக்கூடியது எம்பிசி அண்ட் டிஎன்சி. ஸோ 1 2 3 4 5 இது வந்து எம்பிசி அண்டு 4th ரோ எம்பிசி அண்ட் டிஎன்சி. ஸோ இந்த இடத்துல எம்பிசி அண்ட் டிஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா பிஏஎல்எல்பி ஹானர்ஸ் டிகிரிக்கு வந்து 94.750. அடுத்து பிகாம் எல்எல்பிக்கு வந்து 95.0, பிசிஏ எல்எல்பிக்கு 90.750. அடுத்து உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்சிக்கான கட் ஆஃப் மார்க்ஸ், எஸ்சி கேட்டகரி. அது வந்து பார்த்திங்கன்னா பிஏஎல்எல்பிக்கு 93.250 அண்டு பிகாம் எல்எல்பிக்கு 93.750. இதுக்கு 93.250, இங்கே 93.750. அடுத்து பிசிஎல்எல்பிக்கு 89.250 தான். அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா எஸ்சிஏ. எஸ்சிஏக்கு வெயிட் லிஸ்ட்டில் பிஏஎல்எல்பிக்கு 91.750, பிகாம் எல்எல்பிக்கு 94.250, பிசிஎல்எல்பிக்கு 85.50. அடுத்து எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 91.50 பிஏஎல்எல்பிக்கு, பிகாம் எல்எல்பிக்கு 93.50, பிசிஎல்எல்பிக்கு 75.50. இதுதான் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். இது வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு. ஓகே. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டேட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் த்ரூ ஆன்லைன் வந்து 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரலையும். அதே மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் 22/6/2026. டேட் ஆஃப் ஜாயினிங் 23/6 25/6 ஜாயின் பண்ணணும். அதுதான். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஏற்கனவே அங்கே சொன்னது தான் இங்கேயும். ஓகே. இது வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அதுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் ஜென்ரல் கேட்டகரி. ஓகே. அடுத்து வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு கட் ஆஃப் மார்க்ஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது பாருங்கள், கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் 5 year BA LLB டிகிரி கோர்ஸ் ஆஃபர்ட் இன் அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் காலேஜ். இப்போ இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு 5 year BA LLB டிகிரி மட்டும்தான். அது ஜென்ரல் கேட்டகரிக்கு 7.5 கிடையாது. ஜென்ரல் கேட்டகரிக்கான கட் ஆஃப் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். கேட்டகரி ஓசிக்கு இது வந்து மெரிட் லிஸ்ட்டு, வெயிட் லிஸ்ட் ரெண்டு இருக்குது. ஓசிக்கு மெரிட் லிஸ்ட்டில் 93.750, டேட் ஆஃப் பர்த் வந்து 16/7/2007. அடுத்து பிசிக்கு மெரிட் லிஸ்ட்டில் 88.250, டேட் ஆஃப் பர்த் 26/11/2008. அதே மாதிரி பிசிக்கு வெயிட் லிஸ்ட்டில் 86.750. அடுத்து பிசிஎம் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டுக்கு 89.750, வெயிட் லிஸ்ட்டுக்கு 87.750. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு 88.375, வெயிட் லிஸ்ட்டுக்கு 87.0. எஸ்சி கேட்டகரிக்கு மெரிட் லிஸ்ட்டுக்கு 88.250, டேட் ஆஃப் பர்த் 12/11/2008, வெயிட் லிஸ்ட்டில் 86.750. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 87.750, மெரிட் லிஸ்ட்டுக்கு, வெயிட் லிஸ்ட்டுக்கு 86. எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டுக்கு 84.750 அண்டு வெயிட் லிஸ்ட்டுக்கு 80.50. இப்போ இவங்களுக்கும் பார்த்தோம்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் 18, 19, 20 3 நாள் நடக்குது. டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் 22/6, டேட் ஆஃப் ஜாயினிங் 23/6 25/6. அதே இதுதான் இவங்களுக்கும் சொல்லியிருக்கிறது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே சொன்னது தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கட் ஆஃப்குள்ளே வந்தவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடித்து உங்களுக்கு பிடித்த கல்லூரியில் பிடித்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.